இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது Realme Buds Wireless 2. இதோடைய ஹால் சென்சார் மற்றும் ANC லைனை எப்படி டிஸ்அசெம்பிள் அண்ட் ரீசால்டரிங் பண்ணுறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். Realme Buds Wireless 2 இதில் நீங்கள் ஸ்பீக்கரை டிஸ்அசெம்பிள் பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்ன ஷெல் மாதிரி இருக்கும். அந்த ஷெல்லுக்கு பின்னாடி ANC ப்ளஸ் ஹால் சென்சார் இந்த ரெண்டு லைனும் இருக்கும். இந்த ஷெல்லை ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் இருக்கக்கூடிய கேபிள் கைட் மற்றும் கேபிள் இது ரெண்டையுமே வெளியில் எடுத்துக்குங்க. ஸ்பீக்கர் கேப்பை பேக் சைடில் திருப்பி இப்போ சென்சார் யூனிட் எடுக்க போகிறோம். இந்த சென்சார் யூனிட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த கவர் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 2 பாயிண்டர் இருக்கும். அந்த 2 பாயிண்டரையுமே ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்டரை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் சென்சாரை லைட்டாக மேலே புல்லப் பண்ணுங்கள். இந்த ஷார்ப்பான எட்ஜில் லைட்டாக ஒரு கேப் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதில் ரொம்ப கவனமாக இந்த சென்சாரை எடுக்கணும். இதில் நம்ம ஹார்டாக ஏதாவது ஒரு இம்பேக்ட் கொடுத்தோம்னா இந்த சென்சார் லைனானது கட் ஆயிரும். சென்சாரை எடுக்கும் பொழுது ரொம்ப பொறுமையாக வெளியில் எடுங்க. இப்போது சென்சார் லைனை வெளியில் எடுத்தாச்சு. இப்போது ரீசால்டரிங். இந்த ரீசால்டரிங் ப்ராசஸில் டோட்டலாக 8 கோர் கேபிள் ஆனது யூஸ் பண்ணுவாங்க. இந்த 8 கோரில் 2 கோர் ஸ்பீக்கருக்கும் 3 கோர் ANC லைனுக்கும் ரிமைனிங் 3 கோர் ஹால் சென்சாருக்கும் பயன்படுத்தப்படுது. டீசால்டரிங் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரிப்பை நீங்கள் க்ளீன் பண்ணிக்கங்க நல்லா. இப்போது ANC ப்ளஸ் ஹால் சென்சார் இந்த 2 லைனையுமே நீங்கள் ரீசால்டரிங் பண்ணிடுங்க. ரீசால்டரிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ANC மற்றும் ஹால் சென்சார் இது ரெண்டுமே ஃபங்க்ஷன் ஆகுதாங்கிறத கம்ப்ளீட்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அசெம்பிள் பண்ணுங்கள். ஏன்னா எப்போவுமே Realme Buds Wireless 2ல் நம்ம எல்லா ப்ராசஸும் முடித்ததுக்கப்புறம் ANC லைன் சில டைம் ஒர்க் ஆகாது. அப்படி ஒர்க் ஆகாத டைமில் நீங்கள் கரெக்டாக சால்டரிங் பண்ணியிருக்கீங்களா, எல்லா கேபிளோடைய கலர் கோடிங்கும் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாகவே பார்த்துக்குங்க. இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க இந்த மெத்தட் எனக்கு தெரிஞ்ச மெத்தடு தான். இதை விட பெஸ்ட்டு மெத்தட் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் அதை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பட்டன் செட். நீங்கள் அதிக காசு நீங்கள் எவ்வளோ காசு கேட்குறீங்க? ஒரு நாளைக்கு நாங்கள் 200 ரூபாய்க்கு பண்ணுறோம். என் ஃப்ரெண்டு 150 ரூபாய்க்கு பண்ணுறான். அவனுக்கு எனக்கு தான் போட்டியே. 100 ரூபாய் குறைக்கலாமா நான் பார்த்துட்டு இருக்கேன். சாப்பாடு +100 ரூபாய்.